இளையராஜாவின் பற்றி வைரமுத்து நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாக சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஒரு பாடல் என்பது இசை வரிகள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கலந்த கலவை என்றும் அதில் சில நேரங்களில் இசை மேம்படும் என்றும் சில நேரங்களில் வரிகள் மேம்படும் என்றும் இதை உணர்ந்தவர் ஞானி என்றும் உணராதவர் அஞ்ஞானி என்றும் வைரமுத்து ஒரு நிகழ்ச்சியை பேசி இருந்தார். அவர் அஞ்ஞானி என்று இசைஞானி இளையராஜாவைதான் குறிப்பிட்டார் என்பது பெரும்பான்மையாக பலர்களின் கருத்து. இது சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களிடமும் இசை ரசிகர்களிடமும் கடுமையான விவாத பொருளாக மாறி இருக்கிறது. வைரமுத்துவின் கருத்தினை பற்றி இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் கூறியதாவது. வைரமுத்து நாவடக்கத்துடன் பேச வேண்டும் என்றும். தான் ஏறி வந்த ஏணியை மறக்கக்கூடாது என்றும். நன்றி விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும். இளையராஜாவைப் பற்றி இதற்கு மேல் எதுவும் விமர்சிக்க கூடாது என்றும். விமர்சித்தால் மிக கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று வைரமுத்துக்கு மிக கடுமையாக பதில் அளித்திருந்தார். கங்கை அமரனின் இந்த விமர்சனத்தை நாம் முழுவதும் ஏற்றுக் கொள்ளலாம். காரணம் என்னவென்றால் கங்கை அமரன் பல படங்களில் வைரமுத்து மற்றும் இளையராஜாவுடன் இருந்து பல பாடல்களையும் பாடல் வரிகளையும் உருவாவதற்கு துணையாக இருந்திருக்கிறார் என்ற வகையில் அந்த குழுவில் இடம் பெற்ற ஒரு நபர் என்ற ஒரு உரிமையில் வைரமுத்துவை கண்டித்து இருக்கிறார். வைரமுத்துவின் இந்த பேச்சிற்கு பின்னால் உள்ள 10 முக்கிய காரணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். காரணம் 1. இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் இடையில் கடந்த 30 ஆண்டு காலமாக உள்ள கசப்புணர்வு விமர்சனத்திற்கு முக்கிய காரணம். காரணம் 2. இளையராஜா தன்னை மதிப்பதில்லை என்று வைரமுத்து மனதுக்குள் கருதுகிறார். அதனாலதான் அஞ்ஞானி என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று கருதப்படுகிறது. காரணம் 3. சமூக வலைதளங்களில் இளையராஜாவை விரும்பாதவர்கள் பலர் இந்த தருணத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு இளையராஜாவுக்கு எதிரான வன்மமான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வைரமுத்து கருதி இருக்கலாம். காரணம் 4. தான் கற்ற தமிழ் மீதும் தனக்கு தமிழ் மீது உள்ள புலமை காரணமாகவும் தனது கற்பனை வளத்தின் மீதும் அதிக நம்பிக்கையை வைரமுத்து வளர்த்து வைத்துள்ளார். காரணம் 5. இளையராஜாவின் பாடல்கள் இன்றளவும் பிரபலமாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருப்பதற்கு தனது வரிகளை காரணம் என்று வலிமையாக வைரமுத்து நம்புகிறார். காரணம் 6. இளையராஜா தங்களுக்குள் உள்ள கசப்பு உணர்வை மறந்து மீண்டும் நட்பு கரம் நீட்டுவார் என்ற நம்பிக்கை வைரமுத்து இருந்து வந்தது அதை அவர் இழந்து விட்டதன் அறிகுறி தெரிகிறது. காரணம் 7. கடந்த சில வருடங்களாக இளையராஜா தனது படைப்புகளுக்கு காப்புரிமை கூறுவதை உறுதியாக பின்பற்றி வருகிறார். இதனால் அவர் படைப்புக்கான காப்புரிமை தொகை இளையராஜாவை சென்று சேர்கிறது. இளையராஜா பாடல்களில் அதிகம் பாட்டு எழுதிய வைரமுத்துவை சற்று யோசிக்க வைத்திருக்கிறது. காரணம் 8. இளையராஜாவுக்கும் ஒரு பிரபல இசை நிறுவனத்துக்கும் இடையே காப்பீடு தொடர்பான வழக்கு தற்போது உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உயர் நீதிமன்ற நீதிபதி பாடலுக்கான காப்புரிமை இசையமைப்பாளர் மட்டும் கோர முடியுமா அந்த பாடலை எழுதிய பாடல் ஆசிரியரும் கோரலாமா என்ற ஒரு முக்கியமான கேள்வியை இளையராஜா தரப்பிடம் எழுப்பினார். இது வைரமுத்து தரப்பை பலப்படுத்துவதாக அமைந்தது ஒரு முக்கிய காரணம். காரணம் 9. ஒரு பாடல் இசையமைப்பாளருக்கு மட்டும்தான் சொந்தமா அந்த பாடலின் பாடல் ஆசிரியருக்கு சொந்தம் இல்லையா என்ற கேள்வி இதுவரை யாராலும் எழுப்பப்படவில்லை. அதனால் வைரமுத்து இதுவரை உரிமையை எழுப்ப தயங்கினார். காரணம் 10. உயர் நீதிமன்றம் ஒரு பாடலின் பாடலாசிரியருக்கும் உரிமை உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் இத்தருணம் தனது உரிமை எழுப்பதற்கான சரியான தருணம் என்று வைரமுத்து கருதியிருக்கலாம்.